ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஆல். இன்னைக்கு நாங்கள் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி காட்ட போகிறோம். உருளைக்கிழங்குனாலே எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட். அதுவும் கல்யாணத்தில் ஒரு உருளைக்கிழங்கு கறி போடுவாங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடும். அதில் அப்படி என்ன சீக்ரெட் இருக்குன்னு மதுரை மாமி இன்னைக்கு செஞ்சு காமிச்சு உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்த போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். பார்த்த சாரதி ஸ்ரீதருங்கிறவங்க எங்கள் எல்லாருக்கும் அம்மா மாதிரி சொல்லித்தரீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு இதே மாதிரி உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்தது சக்நாக்னு ஒருத்தவங்க நாங்கள் சிகக்கா பொடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு சொல்லியிருந்தாங்க செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாமா, செம்பருத்தி பூ இலை அதே மாதிரி பூந்தி கொட்டை சேர்த்துக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் அப்போ காமிச்சும்போது கொஞ்சம் பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்ததுனால ஈஸியாக எப்படி கையில் அதாவது பக்கத்துலேயே வாங்கி எப்படி செய்யலாங்கிறத தான் நாங்கள் காமிச்சிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ராமமூர்த்தி ஜெயக்குமார்னு ஒருத்தவங்க, அருமை மாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜிஞ்சர் ஜூஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெயந்தி சண்முகம்னு ஒருத்தவங்க நாங்கள் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் போட்டிருந்தோம். அதுக்கு நியூ வே ரோஸ்ட் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், தேங்க்ஸ் மாமின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கல்யாண உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு, இந்த ஒரே ஒரு பல்லாரி ஒன்று வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு விழுது, இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடி வச்சுருக்கேன். இது பட்டாணி இந்த அளவுக்கு ஒரு 25 கிராம் இருக்குது. இந்த அளவுக்கு இது வெறும் பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு இருக்கும், நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரப்பொடி. எங்களுக்கு காரம் தேவையில்லைன்னு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரப்பொடியை போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு, 2 தக்காளி. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக 2 தக்காளி. இப்போலாம் தக்காளியில் புளிப்பாக இல்லை, அதுக்காக நான் 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானதை வச்சுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, இதுதான் தேவை. உருளைக்கிழங்கு கறி செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது 3 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த பீல் பண்ணிடுங்க தோல்லாம். அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி மாமி சொன்ன பந்த வெஜிடபிள்ஸையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு கிச்சனுக்கு போய் மாமி கிட்ட கற்றுப்போமா? அடுப்பு பற்ற வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு போட்டிருக்கேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு. இஞ்சி பூண்டு விழுதும் போடணும். அதே நேரத்தில் ஒரு 10 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போது பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட போகிறோம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் வெங்காயத்தை இப்படி வதக்கிறது. வெங்காயம் பொன்னிறமாக வருந்துட்டு இப்போ இந்த பச்சை பட்டாணி எடுத்து அதையும் போட்டு ஒரு பெரட்டு பருத்திப்போம். வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வேக வைக்கணும் அப்படின்னா இந்த பச்சை பட்டாணி என்னென்னா வேக வச்சா ரொம்ப கொழன்னு ஆகிடும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்படியே உரித்து போடுறதுனால நம்ம காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வேக வச்சு போடணும். ஏன்னா அது அழுத்தமாக இருக்கும். ஆனால் இது பச்சை பட்டாணிங்கிறதுனால அப்படியே உரித்து போடுறதுனால இது மாதிரியே வதக்கினா போதும். இப்போ இது வதங்கிட்ட. இப்போ இதோட இந்த தக்காளியை நம்ம 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் கொட்டி இதையும் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கணும். ஒரு 5 நிமிஷமாவது தக்காளி நல்லா வதங்கினாதான் நல்லாயிருக்கும். அதோட இப்போ காரப்பொடியும் போட்டுடுவோம். அதே நேரத்தில் இந்த மஞ்சத்தூளையும் இப்போ போட்டுடலாம். அதோட இப்போ அடுத்தது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த கொத்தமல்லி வேற பொடியும் அதோடு போட்டுப்போம். இதெல்லாம் இந்த வதக்கும் போதே போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் பொரியுது, அதனால் அதோட வாசனை அருமையாக இருக்கும், தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தனியாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கூட உருளைக்கிழங்கை போடலாம். ஆனால் உருளைக்கிழங்குல இதோட சாரெல்லாம் ஏறாது.
அதுக்காகத்தான் நல்லா அதை பாருங்க உரித்து ரெடியாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னாக்க உள்ளே வந்து இதெல்லாம் சேராது. அதுக்கு தான் கொஞ்சம் பொடிசாக நம்ம கையில் நல்லா நசுக்கி வச்சுப்போம். அதே மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்து போடுங்க. உப்பை கரிச்சிட போகுது. இதை இப்போ இது போட்டிருக்கேன். இப்போ இது சரியாக இருக்கும். ஒரு பிரட்டிட்டு ஒரு டம்ளர் இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இதை பிரட்டிட்டு நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். Did you know that you could support Madurai Mami as low as $1 per month? Become a Patreon right now by clicking the link down below. இப்போ ஒரு பிரட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு பிரட்டியாச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப கரண்டியால் மசிக்காதீங்க. கொஞ்சம் இதே மாதிரி தள்ளி தள்ளி விட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்மளே உருளைக்கிழங்கை மசித்து தான் போட்டிருக்கோம். இன்னும் மசிச்சு எடுத்துன்னா குழ குழன்னு மொந்தையாக போயிடும். இப்போ இது சரியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வதங்கணும். வதங்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படி வதக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான கல்யாண உருளைக்கிழங்கு கறி ரெடி. வாவ், மாமி பண்ண உருளைக்கிழங்கு கறி சூப்பராக இருந்துச்சுல. எங்களோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் ப்ளஸ் மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். பாய். ஒரு 25 கிராம் இருக்குது. இது பச்சை சுண்டைக்காயை நான் உரித்து வச்சுருக்கேன். பாபா கல்யாண உருளைக்கிழங்குக்கு கல்யாண உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். இந்த சேப்பங்கிழங்கு பேப்பர் ரோஸ்ட் போட்டு சாரி நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் அந்த டேஸ்டான கறியை நம்ம செஞ்சு பார்ப்போமா? கல்யாணத்தில் பண்ணுற ஐயோ அது சொல்லக்கூடாதோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி காட்ட போகிறோம் தெரியுமாம்மா? சாரி